ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய மீண்டும் மாநில அரசு முடிவெடுத்து மத்திய அரசிடம் கருத்தை கேட்டுள்ளது வரவேற்கக்கூடியது என பல்வேறு கட்சிகளும் தெரிவித்துள்ள நிலையில் இது தேர்தலுக்கான ஆயுதமாகவே தெரிவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்டோர் 24 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து வரும் நிலையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என சமீப காலமாக பல்வேறு அமைப்பினர் தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த விடுதலை விவகாரத்தில் மத்திய அரசின் கருத்தை அறிவதற்காக தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. இது தொடர்பாக நம்மிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இதயதுல்லா, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் இவர்களை முன்பே விடுதலை செய்திருக்கலாமே என்றும் இது தேர்தலை மனதில் வைத்து செய்யப்படுவதாகவே தோன்றுவதாகவும் தெரிவித்தார். நீங்கள் நாடகம் ஆடுவது என்பது மக்களுக்கு புரிந்து போகும். இவர்கள் உள்ளபடியே இவர்கள் வெளியிட்டிருக்க வேண்டும் என்றால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு பிறகே அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விட்டிருக்கலாம், அல்லது இந்த பல மாதங்களாக அவர் கடிதம் எழுதியிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் விட்டுவிட்டு இன்னும் ஓரிரு நாளிலே தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய இந்த நேரத்திலே இந்த அறிவிப்பை செய்திருப்பது உள்ளபடியே தமிழக மக்களை தேர்தலுக்காக ஏமாற்றுகின்ற ஒரு வேஷமாகத்தான் இருக்க முடியும். பேரறிவாளன் உட்பட 7 பேரையும் விடுதலை செய்வது தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசு முடிவெடுத்து அதற்கான முயற்சியில் இறங்கிய நிலையில் எழுந்த சட்ட சிக்கலாலேயே அது தள்ளிப்போனதாக தெரிவித்த அதிமுகவை சேர்ந்த சமரசம், இம்முறை அவர்கள் விடுதலையை சாத்தியமாக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் அதிமுக அரசு முழுமையாக செய்யும் என்று தெரிவித்தார். எது எப்படியானாலும் சட்டத்திற்கு உட்பட்டு மனிதாபிமானத்தோடு மக்கள் தூக்கு தண்டனையெல்லாம் எடுத்துவிட வேண்டும். 158 நாடுகளில் தூக்கு தண்டனையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் ஆயுள் தண்டனையானாலும் அது எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று வருகின்ற பொழுது அந்தையே அவர்கள் நம்ம ஆயுள் தண்டனைக்கு சொல்லுகின்ற ஆண்டுகளை விட அதிகமாக அனுபவித்து விட்ட காரணத்தினால் நிச்சயமாக விடுதலை பெறுவார்கள். அந்த அளவிற்கு தமிழ்நாடு அரசு, புரட்சி தலைவி அம்மாவின் அரசு எந்தெந்த வகையில் பாடுபட முடியுமோ, முயற்சிக்க முடியுமோ அந்த அளவிற்கு செய்வார்கள். தமிழக அரசின் இந்த முடிவிற்கான காரணம் எதுவாக இருந்தாலும் அவர்களது விடுதலை வரவேற்கக்கூடியது என்கின்றனர் தமிழ் தேசியவாதிகள். செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.